அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஹைட்ரோஜியாலஜிங்கிற சப்ஜெக்டில் அக்விஃபர், டைப்ஸ் ஆஃப் அக்விஃபர், குறிப்பாக கன்ஃபைன்டு அக்விஃபர்ங்கிற டாபிக் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்களா? அக்விஃபர் முதலே சொல்லிட்டோம். அக்விஃபர்னு பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். அக்விஃபர் பற்றி பேசியிருக்கோம். அக்விஃபர்னு எனி வாட்டர் பேரிங் ஃபார்மேஷன், தண்ணி உள்ள வாட்டர் உள்ள அந்த ஃபார்மேஷன் ராக்கு பேர் வந்து அக்விஃபர்னு சொல்லுவாங்க. அது எந்த ராக்கம் வேணா இருக்கலாம். டைப்ஸ் ஆஃப் அக்விஃபர், அக்விஃபர் வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. அன்கன்ஃபைன்டு, கன்ஃபைன்டு, லீக்கி ஆர் செமி கன்ஃபைன்டு லீக்கி அக்விஃபர் அண்ட் பெர்சி அக்விஃபர் 4 பிரிக்கு. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது கன்ஃபைன்டு அக்விஃபர் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்ஃபைன்டு அக்விஃபர்னா அந்த கன்ஃபைன்டாக க்ளோஸ்டு, லாக்டு, அந்த அக்விஃபருக்கு மேலேயும் கீழே இம்பெர்வி லேயர் கவர் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து கீழே உள்ள இம்பெர்வி லேயர், இது மேலே உள்ள இம்பெர்வி லேயர், ரெண்டுக்கு நடுவில் அந்த அக்விஃபர் இருக்குது. ஸோ அக்விஃபர் வந்து மேலேயும் பவுண்டட் பை தி இம்பெர்வி லேயர், கீழேயும் பவுண்டட் பை தி இம்பெர்வி லேயர். இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து கன்ஃபைன்டு அக்விஃபர்னு பேர். இந்த கன்ஃபைன்டு அக்விஃபருக்கு இதில் முக்கியமான நம்ம டெக்னிக்கல் டைம் இந்த கன்ஃபைன்டு அக்விஃபரில் பார்த்தோம்னா பீசோமெட்ரிக் சர்ஃபேஸ்னு பேர். பீசோமெட்ரிக் சர்ஃபேஸ் என்ன? இப்போ இது வந்து அன்கன்ஃபைன்டு அக்விஃபர். இந்த அன்கன்ஃபைன்டு இந்த டயக்ராமத்தில் 2 இது போட்டிருக்கு. மேலே உள்ளது அன்கன்ஃபைன்டு, கீழே உள்ளது கன்ஃபைன்டு. இந்த அன்கன்ஃபைன்டு அக்விஃபரில் இந்த வாட்டர் லெவல் இருக்குங்களா, இதை வந்து வாட்டர் சர்ஃபேஸ், சேச்சுரேட்டட் ஜோன். இந்த அன்கன்ஃபைன்டு அக்விஃபர் ஃபுல்லாக வாட்டர் நிறைஞ்சி மேலே ஃபுல்லாக மேலே டாப் ஜோன், வாட்டர் சேச்சுரேட்டட் ஜோன் டாப் ஜோன் இருக்குங்களா, அது வந்து வாட்டர் டேபிள்னு சொல்லணும். பட் இதே வந்து கன்ஃபைன்டு அக்விஃபரில் போர் போட்டால் வாட்டர் வந்து மேலே ஏறும். ஏன்னா கீழே ப்ரெஷர் இருக்குது, அது மேலே ஏறும். மேலே ஏறி கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு அந்த வாட்டரில் வந்து ஓரளவு ஸ்டாட்டிக்காக ஹரிசான்டலாக வரும். அது வந்து ஒரு இமேஜின் லைன் தான். ஏன்னா எந்த அளவுக்கு வரும்னு தெரியும், போர் போட்டால் தெரியும். போர் போட்டால் ஒரு இமேஜின் லைன் தெரியும். அந்த இமேஜின் லைனை கனெக்ட் பண்ணால், என்னுடைய ப்ரெஷருடைய இமேஜின் லைனை கனெக்ட் பண்ணால் அதுதான் என்னுடைய ஒரிஜினல் வாட்டர் டேபிள். ஆக்சுவலாக வாட்டர் லெவல் இங்கே தான் இருக்குன்னு. ஆனால் இந்த போர் போட்டதுனால கீழே ப்ரெஷர் இருக்கனால வாட்டர் லெவல் மேலே ஏறுது. மேலே எது வரையும் சில வாட்டர் லெவல் மேலே வெளியில் கூட வந்துடும். இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் வந்து இந்த கிரவுண்டில் விட்டு வெளியே வந்துருச்சு. அதுக்கு பேர் ஃப்ளோவெல்னு பேர். ஃப்ளோவெல் ஆர்டிஃபிஷியல் பேர். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா போர், இந்த கன்ஃபைன்டு அக்விஃபரில் போர் போட்டிருக்கு, ஆனால் வாட்டர் லெவல் இங்கே தான் இருக்குது. அந்த இமேஜினரி வாட்டர் டேபிள், imaginary surface which connect the pressure level of the confined aquifer is called as a piezometric surface. அதான் piezometric surface. ஸோ அடுத்து இந்த டெக்னிக்கல் முக்கியமான டெக்னிக்கல் கன்ஃபைன்டு அக்விஃபரில் பார்த்தா ஆர்டிஷியன் வெல் ஆர் ஃப்ளோ வெல்னு பேர். இந்த ஆர்டிஷியன் ஃப்ளோ வெல் என்னன்னாக்கா இப்போ தான் சொன்னேன், இந்த கன்ஃபைன்டு அக்விஃபரில் போர் போட்டோம்னா இது வந்து சில சமயம் அந்த ப்ரெஷர் வந்து மேலே ஏறி கிரவுண்ட் லெவல் விட்டு வெளியே வரும். அதாவது வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நிலப்பகுதிக்கு மேலே பீச்சு அடிக்கும். இந்த கேஸு இது வந்து ஃப்ளோ வெல்லு. இந்த பீசோமெட்ரிக் சர்ஃபேஸ் இங்கே வருது பாருங்க. இங்கே கன்ஃபைன்டு அக்விஃபரில் போர் போட்டதுக்கு வாட்டர் லெவல் வந்து இது கிரவுண்ட் சர்ஃபேஸு. இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸை தாண்டி மேலே அடிக்கும். இப்போ அப்படி தான் வெளியில் கொட்டிகிட்டு இருக்கு தண்ணி. இது வந்து கன்ஃபைன்டு அக்விஃபரில் போர் போட்டு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே எந்தவித மோட்டருக்கு எதுவும் தேவையில்லை, எந்தவித எனர்ஜி தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் வாட்டர் வெளியே வந்துக்கிட்டோம். எனக்கு கீழே அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது. ஓகே, அதனால் எந்த இதில் வந்து கன்ஃபைன்டு அக்விஃபர் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வந்து வாட்டர் வந்து ப்ரெஷரை வெளியே தள்ளுதோ அதுக்கு பேர் வந்து ஆர்டிஷியன் வெல் அப்படின்னு பேர், ஃப்ளோ வெல். அதுக்கப்புறம் இப்போ தான் சொன்னோம் பீசோமெட்ரிக் சர்ஃபேஸ். பீசோமெட்ரிக் சர்ஃபேஸ்னால் இந்த சர்ஃபேஸு, அதாவது இமேஜினரி வாட்டர் லெவல், வாட்டர் ப்ரெஷர் லெவல் கனெக்டட் in the confined aquifer is called as a piezometric surface சொல்லலாம், potentiometric surface சொல்லலாம், pressure surface சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அது வந்து சொல்லலாம். இதான் இந்த இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். தென் அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கோன் ஆஃப் ப்ரெஷர் ரிலீஃப். இப்போ நம்ம சொன்னோம் இந்த கோன் ஆஃப் ப்ரெஷர் ரிலீஃப்னாக்கா இந்த பாருங்க, இதுதான் இந்த பாருங்க, இது வந்து அப்பர் லேயர் இம்பெர்வி லேயர், இது லோவர் இம்பெர்வி லேயர், ரெண்டுக்கு நடுவில் அக்விஃபர் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் வந்து கன்ஃபைன்டு அக்விஃபர். ஓகே, கன்ஃபைன்டு அக்விஃபர். ஆனால் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது கிரவுண்டு, கீழே மட்டும்தான் இம்பெர்வி லேயர், மேலே வந்து எதுவும் க்ளோஸ் ஆகலை. அப்போ இது வந்து அன்கன்ஃபைன்டு அக்விஃபர். இப்போ இதில் போர் போட்டால் வாட்டர் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு மேலே போகுது, அதனால் ஃப்ளோயிங் ஆர்டிஷியன் வெல். ரைட்டுங்களா? அதே இந்த இடத்துல கன்ஃபைன்டு அக்விஃபரில் போர் போடுறாங்க. இது வந்து ஆர்டிஷியன் அக்விஃபரில் இந்த பீசோமெட்ரிக் சர்ஃபேஸ் வந்து இங்கே தான் வருது. அப்போ இது வந்து செமி ஆர்டிஷியன் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே. இப்போ நம்ம வந்து பார்க்குறது என்ன பார்க்குறோம்னாக்கா கோன் ஆஃப் ப்ரெஷர் ரிலீஃப். இந்த இதில் நம்ம சொல்லும்போது என்னக்கா இந்த கேஸில் கோன் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இதில் இந்த இடத்துல நம்ம போர் போட்டு இது வாட்டர் லெவல் குறைஞ்சதுனாக்கா அன்கன்ஃபைன்ட் ஆக்டிவில் அது பேர் கோன் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து கோன் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லக்கூடாது. இதில் கன்ஃபைன்ட் ஆக்டிவில் போர் போட்டால் இதுலேயும் வாட்டர் லெவல் வந்து இன்வெர்டட் கோன்செப்டில் குறையும். அதுக்கு பேர் வந்து கோன் ஆஃப் ப்ரெஷர் ரிலீஃப்னு சொல்லணும். இதுதான் கோன் ஆஃப் ப்ரெஷர் ரிலீஃப். இதெல்லாம் முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் which is found in the which commonly occurs in the confined aquifer. இந்த கன்ஃபைன்ட் ஆக்டிஃபர் இந்த ஆர்டிசியன் ஆக்டிஃபர் ஃபார்ம் ஆன ஒரு 4 முக்கியமான கண்டிஷன். என்ன கண்டிஷனு? ஜியாலஜிக்கல் கண்டிஷனு. ஒன்று வந்து இந்த அக்யூஃபர் எபோவ் அண்ட் பிலோ கவர்ட் பை தி இம்பர்வியஸ் லேயர். அதாவது மேலையும் கீழியும் இம்பர்வியஸ் மேலையும் கீழியும் இம்பர்வியஸ் லேயர் இருந்தால் தான், அதாவது தண்ணியை விடாத கெட்டியான பாறை களிமண் இல்லை வேறு ஏதாவது கெட்டியான பாறை லிக்னைட் மாதிரி ஏதாவது இம்பர்வியல், அது வந்து தண்ணியை வந்து போரஸாக இருக்கும் அந்த தண்ணியை வந்து பாஸ் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு மேலே வந்து டாப்பில் வந்து அப்படியே இறுக்கமாக தண்ணியை விடாமல் பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி பாறை மேலையும் கீழே இருந்து நடுவில் அக்யூஃபர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கன்ஃபைன்டு அக்யூஃபர்னு பேர். ஓகே. அப்படி இருந்தால் தான் இது ஃபார்ம் ஆகும். ஸோ ஜியாலஜிக்கல் கண்டிஷன் முதல் கண்டிஷனா மேலையும் கீழே இம்பர்வியஸ் லேயர் இருக்குங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னாக்கா அந்த இன்க்ளைன்ட் அக்யூஃபர் வந்து இன்க்ளைண்டாக இருக்குன்னு அது எக்ஸ்போஸ் டு தி சர்ஃபேஸ். இந்த பாருங்க, இது வந்து எக்ஸ்போஸ் டு தி இந்த கேட்ச்மெண்ட் ஏரியா. இந்த அக்யூஃபர் வந்து இன்க்ளைண்டாக இருக்குன்னு அந்த இன்க்ளைண்ட் ஏரியாவுடைய அந்த ஒரு பகுதி வந்து அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் எக்ஸ்போஸ் வெளியே வந்துருக்குன்னு அப்போ தான் வந்து மழை பெய்யும் போது தண்ணி வந்து இந்த அக்யூஃபரில் வரும், ரீசார்ஜ் ஆகும். இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் சஃபிஷியன்ட் ரெயின்ஃபால் இன் தி கேட்ச்மெண்ட் ஏரியா. அதாவது என்னன்னாக்கா இந்த கேட்ச்மெண்ட் ஏரியா எக்ஸ்போஸ் ஆயிருந்தாலும் அங்கே நல்லா மழை பெய்யணும். மழை பெஞ்சதும் தண்ணி இதோட அக்யூஃபருக்குள்ளார வரும், நிறைய தண்ணி வர வர ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் தேர் ஷுட் பி எ கம்ப்ளீட் அப்சன்ஸ் ஆஃப் லீக்கேஜ். அப்படிலாம் இருந்தாலும் இந்த மேலையும் கீழியும் இந்த இம்பர்வியல் லேயரில் எதுவும் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த அக்யூஃபர் இன்டாக்டாக இருக்கும், ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். இந்த 4 கண்டிஷன் இருந்தால் தான் இந்த கன்ஃபைன்ட் அக்யூஃபர் ஃபார்ம் ஆகும். இது இல்லாமல் சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப அந்த ஆர்டிசியன் ஃப்ளோவெல்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன ஸ்ட்ரக்சரு? முதல் ஸ்ட்ரக்சரு ஆர்டிசியன் இந்த இன்க்ளைன்டு ஸ்டேட்டா. இந்த இன்க்ளைன்டு ஸ்டேட்டா இருந்ததுன்னா அதுக்கு நடுவில் இந்த கன்ஃபைன்ட் அக்யூஃபர் இருக்கும். அப்படி இருக்கும் இதில் போர் போட்டாக்கா வாட்டர்னாக ஆர்டிசியன் அக்யூஃபர் ஆர்டிசியன் வெல்லு ஃபார்ம் ஆகும், ஃப்ளோ வெல்லு வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இன்க்ளைன்டு ஸ்டேட்டால ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு ஒன்று. அப்புறம் ஆர்டிசியன் 2 ஆர்டிசியன் இன்பிட்வீன் வந்து சாண்ட் டியூன்ஸ். இது ஒரு சாண்ட் டியூனு, இது ஒரு சாண்ட் டியூன். கீழே வந்து இம்பர்வியல் லேயர் கிளே லேயர் மாதிரி. இப்போ இது மேலே இருக்குது, இது மேலே இருக்குது, நடுவில் பழம் இருக்குது. அப்போ தண்ணி வந்து ப்ரெஷரில் இருக்கும் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல போர் போட்டால் ரொம்ப இதுவும் வந்து இந்த டோப்போகிராஃபி ரொம்ப லோவாக இருக்கனால போர் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ஃப்ளோவல் வர சான்ஸ் இருக்குது. இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ராக்கு. இந்த ராக்கு ஹெவியாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இந்த ஃப்ராக்சரில் ஒரு பக்கம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, இன்னொரு பக்கம் க்ளோஸ் ஆயிடுச்சு. எங்கே போகுதுன்னே தெரியல, அப்படியே போய் க்ளோஸ் ஆகிடும். அப்போ இங்கே வர்ற தண்ணி வந்து ப்ரெஷரில் இருக்கும். இந்த ஃப்ராக்சர்டு ஜோனில் போர் போட்டாலும் ஃப்ளோவில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து 4வது ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சரு? ஆர்டிசியன் கிளேசியேட் அவுட் வாஷ். கிளேசியல் அவுட் வாஷ், கிளேசியல் அவுட் வாஷ்னு பேர். இதில் வந்து சாண்ட்ஸ்டோன் இருக்கும், கிராவல் இருக்கும், பெபிள்ஸ் இருக்கும், சில்ட்டும் இருக்கும், சின்னதும் பெருசும் கலந்துருக்கும். அதான் கிளேசியனுடைய ஒரு நேச்சரு. அந்த மாதிரி கிளேசியல் அவுட் வாஷில் போர் போட்டாலும் சில சமயம் வந்து ஃப்ளோவில் ஆர்டிசியன் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. அது ஆர்டிசியன் இன்பிட்வீன் வந்து பெர்மியல் இம்பெர்மியல் லேயர்ஸ். இது மேலையும் கீழே வந்து இம்பெர்மியல் மாறி 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 அடுக்கடுக்காக இருந்ததுனாக்கா அதில் வந்து பெர்மியல் லேயரில் போர் போட்டாக்கா எனக்கு கீழே வந்து இம்பெர்மியல் லேயர் கிளே லேயர் இது வாட்டர் விடாது. இந்த இடத்துல டோப்போகிராஃபி ரொம்ப லோவாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல போர் போட்டால் ஈஸியாக ஃப்ளோவில் ஆர்டிசியல் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. அடுத்து 6வது ஸ்ட்ரக்சர் ஆர்டிசியல் இன் ஃபோல்டட் அண்ட் ஃப்ராக்சர் செடிமெண்ட்ஸ். ரொம்ப ஒரு ராக்கு ஏரியா வந்து ஃபோல்டாவோ ஃபால்ட்டாவோ நிறைய டிஸ்டர்ப் ஆகியிருந்தாக்கா அந்த மாதிரி ஏரியாவிலையும் வந்து ஃப்ராக்சர் ஜோனில் ஃபால்ட்டு ஜோன்லேருந்து ஈஸியாக வாட்டர் வந்து வெளியே வர சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதான் சம் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் கன்ஃபைன்ட் ஆர் ஆர்டிசியன் அக்யூஃபர். Now we will see what is the difference between the unconfined and confined aquifer. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இங்க unconfined aquifer வந்து வாட்டர் லெவல் சேச்சுரேட் ஜோன் அப்பர் பார்ட் ஆஃப் தி அக்யூஃபர் வந்து சேச்சுரேட்டட் ஜோன் அப்படின்னு ஜோன் ஆஃப் சேச்சுரேஷன் வந்து வாட்டர் லெவல்னு சொன்னோம். இங்கே வந்து என்னன்னாக்கா அந்த கன்ஃபைன்ட் அக்யூஃபரில் அந்த வாட்டர் லெவல் மேலே அந்த ப்ரெஷர் சர்ஃபேஸ் அது வந்து பீசோமெட்ரிக் சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னோம். பொட்டன்சியோமெட்ரிக் சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வாட்டர்னு சொல்லுவாங்க, இங்கே கன்ஃபைன்ட் அக்யூஃபர் பொட்டன்சியோமெட்ரிக் ஆர் பீசோமெட்ரிக் சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க.
இங்கே அதே போல் வந்து கிராவிட்டி வெல்ஸ் இது வந்து அந்த போர் போட்டாக்க வாட்டர் அந்த போரை சுற்றி வந்து தண்ணி வந்து இந்த லெவலில் குறையும், இன்வெர்டட் கோன் ஷேப்பில் குறையும். அதுக்கு வந்து கோன் ஆஃப் டிப்ரெஷன் பேர். ஆனால் இங்கே அதே போல் வந்து கன்ஃபைன்ட் ஆக்டிவ் போர் போட்டால் இங்கே அதே போல் போரை சுற்றி இன்வெர்டட் கோன் ஷேப்பில் வந்து தண்ணி மட்டும் குறையும். அதுக்கு பேர் வந்து கோன் ஆஃப் ப்ரெஷர் ரிலீஃப்னு சொல்லணும், கோன் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லக்கூடாது கன்ஃபைன்ட் ஆக்டிவ் பேசும்போது. அப்புறம் பாட்டம் போர்ஷன் ஒன்லி கவர்ட் பை தி இம்பர்வியல் லேயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் போர்ஷன் மட்டும்தான் கவர் ஆகிருக்கும் இந்த அன்கன்ஃபைன்ட் ஆக்டிவில். நம்ம மாதிரி சொன்னோம் நம்ம இந்த 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 இதில் பார்த்தீங்கன்னாக்கா அன்கன்ஃபைன்ட் ஆக்டிவில் பாட்டம் போர்ஷன் மட்டும்தான் வந்து இம்பர்வியல் லேயர் கவர் ஆகிருக்கேன். பட் கன்ஃபைன்ட் ஆக்டிவில் போத் பாட்டம் போர்ஷன் டாப் போர்ஷன் ரெண்டு போர்ஷனும் வந்து இம்பர்வியல் லேயர் கவர் ஆகிருக்கேன். இது வந்து கிராவிட்டி வெல்னு சொல்லுவாங்க. இது அன்கன்ஃபைன்ட் ஆக்டிவில் போர் போட்டால் கிராவிட்டி வெல்னு சொல்லுவாங்க. ஆனால் கன்ஃபைன்ட் ஆக்டிவில் போர் போட்டு வாட்டர் வெளியே வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ் வெளியே வந்து ஃப்ளோ வெல்னு சொல்லலாம், ஆர் ஆர்டிசி வெல்னு சொல்லலாம். அப்புறம் இந்த அக்யூஃபர் அன்கன்ஃபைன்ட் ஆக்டிவ் வெரி காமன், இட் இஸ் ஃபவுண்ட் எவரிவேர். இதே எங்கே பார்த்தாலும் இருக்கும், ஏன்னா நிறைய ஜியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. பட் இது கேஸ் கன்ஃபைன்ட் ஆக்டிவ் இது இட்ஸ் இஸ் வெரி ரேர் கேஸ், ரொம்ப ரேர் கேஸ். ஒன்லி பர்டிகுலர் ஜியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் ஃபார்ம்டு, சில பர்டிகுலர் ஜியாலஜிக்கல் கண்டிஷன் இருந்தால் தான் இது ஃபார்ம் ஆகும். பட் இது அப்படி கிடையாது, வெரி காமனாக எல்லா இடத்துலையும் இந்த அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபர் இருக்கும். அப்புறம் அக்யூஃபர் வாட்டர் இஸ் அண்டர் நார்மல் அட்மாஸ்பியர் ப்ரெஷர். இந்த அக்யூஃபர் வாட்டர் வந்து ப்ரெஷர்லாம் கிடையாது. எங்கே நம்ம போர் போட்டாலும் அந்த அக்யூஃபர் என்ன வாட்டரோ அதே லெவலில் மெயின்டைன் ஆகும். இது அப்படி கிடையாது. அக்யூஃபர் வாட்டர் இஸ் அண்டர் ஹெவி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ இதில் போர் போட்ட வாட்டர் வந்து அந்த அக்யூஃபர் விட்டு வெளியே மேலே வரும். அதனால் இது ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். அதே மாதிரி வாட்டர் வந்து அண்டர் ஹெவி ப்ரெஷரில் இருக்குது. அப்புறம் கோன் ஆஃப் டிப்ரெஷன் ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கவரேஜ். கோன் ஆஃப் டிப்ரெஷனு அந்த ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கம்மி தான். அந்த போரை சுற்றி குறையிற லெவல் எல்லாம் அந்த ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக தான் அஃபெக்ட் ஆகும். ஆனால் இது வந்து வைட் ஏரியா கவர் ஆகும். இந்த கோன் ஆஃப் ப்ரெஷர் ரிலீஃபு அந்த ஏரியா கவரேஜ் ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இது வந்து அதிகமாக கவர் ஆகும் கன்ஃபைன்ட் அக்யூஃபரில். அப்புறம் ஒரே ஒரு நம்ம வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் நெய்வேலிங்கிற ஏரியாவில் இந்த கன்ஃபைன்ட் ஆர்டிஷன் அக்யூஃபர் இருக்குது. அதனால் அது ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கலான்ட்டு இதை நான் கொடுத்துருக்கேன். இந்த அந்த அங்கே உள்ள ஒரு பெரிய நெய்வேலியில் வந்து லிக்னைட் மைன்ஸ் இருக்குது. அந்த மைன்ஸ் அந்த கார்பரேஷன் பேர் என்னக்கா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், NLCIL அப்படின்னு பேர். இங்கே அவங்க NLCயில் வந்து மைன்ஸில் வந்து நிலக்கரியை வெட்டி எடுக்கிறாங்க. அப்படி நிலக்கரியை வெட்டி எடுக்கும்போது கீழே தே ஆர் ஃபேஸிங் தி ஹைட்ராலஜிக்கல் ப்ராப்ளம், அதாவது வாட்டர் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த லிக்னைட் சீம் அந்த லிக்னைட் லேயர் கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கன்ஃபைன்ட் அக்யூஃபர் அதாவது ஆர்டிஷன் அக்யூஃபர் இருக்குது. அதில் வாட்டர் வந்து அண்டர் ஹெவி ப்ரெஷரில் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க, மைன்ஸ் நெய்வேலியில் வந்து லிக்னைட் மைன்ஸை ஆப்ரேட் பண்ணோம்னா லிக்னைட்டை வெட்டி எடுக்கணும்னா கீழே உள்ள அந்த கன்ஃபைன்ட் அக்யூஃபர் வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சமாக குறைச்சோணும். அந்த நான் சொன்னேன்ல அந்த பீசோமெட்ரிக் சர்ஃபேஸ் லெவலில் வந்து லிக்னைட் சீம் கீழே வச்சுருந்தா தான் வாட்டர் மேலே வராது. இல்லைன்னா என்ன ஆகும், அந்த லிக்னைட்டிக் சீமுக்கு மேலே தண்ணி வந்து மைண்ட் ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடும். அதில் 24 hours என்ன பண்ணுறாங்க, அவங்க பம்பு வச்சு வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டரை பம்ப் பண்ணி எடுத்துட்டு தான் மைன்ஸே ஆப்ரேட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அந்த பம்ப்னாக்கா 500 GPM to 1000 GPM பம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எடுத்து டெய்லி 24 hours வந்து எடுத்து வாட்டரை வந்து பம்ப் பண்ணி வெளியே அமுச்சிட்டே இருக்கிறாங்க. தென் ஒன்லி தே ஆர் ஏபிள் டு அதை வந்து மைன்ஸை வந்து அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும், லிக்னைட்டை வெட்டி எடுக்க முடியும். இது வந்து ஒரு இந்த சேட்டலைட் பிக்சர் நேவினுடைய அந்த NLCனுடைய சேட்டலைட் பிக்சரு. இது ஓப்பன் காஸ்ட் மைன்ஸு மொத்தம் 2 மைன்ஸ் இருக்குது. மைன்ஸ் 1 மைன்ஸ் 2 இருக்குது. இந்த இது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வருது. இங்கே வந்து இது வந்து கேட்ச்மெண்ட் ஏரியா. ஸோ இந்த கேட்ச்மெண்ட் ஏரியா வந்து வாட்டர் வந்து உள்ள அந்த ரிசர்வாயர் கன்ஃபைன்ட் ரிசர்வாயருக்கு வாட்டர் போய்கிட்டே இருக்குது. அதில் வந்து தே ஆர் ஃபேஸிங் தி ஹெவி ப்ராப்ளம். இதுதான் வந்து கன்ஃபைன்ட் அக்யூஃபருடைய டீட்டெயில்ஸு. நம்ம வந்து வி வில் சி. தேங்க்யூ.